விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பாரு, டாப் 3 ஃபைனலிஸ்ட்டை வந்து மேடையில் நிற்க வச்சுட்டு உங்களுக்கு இப்போ அந்த 25 lakhs பணம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ முத்துக்குமரன் கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்லுவார், இந்த மாதிரி சார் நான் வந்து எங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாதியில் நிற்கிது. இது வரைக்கும் அப்பா கடன் ஒன்று வாங்கினதே கிடையாது. இப்போ அந்த வீட்டுக்காக வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமோன்னு ஒரு எண்ணம் வருது. ஸோ அதை தடுத்தரலாம் இந்த இந்த 50 லட்சம் கிடச்சிருச்சுன்னா. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்தோனி அஸ்வின்னு 2 பேர் இருக்கானுங்க. அவங்க 2 பேர் அவர் அப்படி சொல்கிறாரு, அதனால் நான் அப்படி சொல்கிறேன். அவங்க 2 பேருக்கும் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்க 2 பேருக்கும் நான் செஞ்சு கொடுக்கணுன்னு. எவ்வளோ நல்ல மனசு பாருங்கள். சத்தியமாக இது யூனியன் நடிப்புன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு என்னென்னா, சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் இந்த இந்த சிறைகளுக்கும் என்னென்னா, நான் முத்துக்குமாரோட பாடல்களை கதைகளை வந்து பரிசளிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உங்கள் எண்ணம் நல்ல உயர்ந்த எண்ணம் முத்துக்குமரன், அது வந்து ஈடேறட்டும். அப்புறம் சௌந்தர்யா கிட்ட சொல்லும்போது என் பணத்தை நான் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. அது பொம்பளை பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். நமக்கு ஏதாவது பணம் கிடச்சிதுன்னா அப்படியே கொண்டு போய் அப்பாட்ட கொடுப்போம், அப்பா கொடுத்ததை வாங்கிக்குவோம். ஸோ அதுதான் சௌந்தர்யா சொல்கிறாங்க. விஷால் கிட்ட சொன்னோடனே விஷால் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு குட்டி கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ அது கார் வாங்குவேன். அப்புறம் படம் எடுக்கிறதுக்காக என்ன படிக்கணுமோ அதை கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, எங்கள் அம்மாக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நகை வாங்கணும். எங்கள் அம்மா அது எந்த காலத்துலேயும் கழட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்தந்த ஆசைகள் ஈடேறினா நல்லாயிருக்கும். பட் ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்குங்கிறதுனால முத்துவோட ஆசைகள் நிறைவேறட்டும்னு நான் என்னோடய சேனல் சார்பாக நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.